ஆத்மாவோடு நேசிக்கிறேன், முழு சிந்தையோடு நேசிக்கிறேன், முழு பலத்தோடு நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. செய்திக்கு நேராக நாம் செல்லுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களை நாம் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்கிற செய்திகளை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு போட்டு நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். வசனங்களை எழுதுவதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல அப்படியே கேட்டுட்டு போறதை விட நீங்க 2 காதுலையும் கேட்டு எழுதி வைப்பது அது ஒரு நல்ல பழக்கம். ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படிதான் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா? வாத்தியார் நடத்துகிற பாடத்தை காதுல கேட்கவும் நோட்ஸ் எடுக்கவும். ஆமா, நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வேத புஸ்தகம் தான் நம்முடைய பாட புஸ்தகம். அல்லேலூயா. ஆமா. ஸோ இந்த பாடத்தை நாம் காதிலே கேட்டு எழுதி வைத்து மனப்பாடம் செய்து வாரத்தில் ஒரு முறை 2 முறை டைம் கிடைக்கும் போது நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் கொடுக்கப்படுகிற செய்தியினுடைய அந்த தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ பெயரளவிலே வந்தோம் போனோம்னு நம்ம இருக்க, அப்படி ஒரு குரூப் இருக்கு உலகத்துல. நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புத்தி உள்ள ஜனங்கள், தெளிந்த புத்தி உள்ள ஜனங்கள் நாம் எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், முன்பாடு வசனம். என்ன இருங்க? தெளிந்த இருங்க, விழித்திருங்கள். என்ன? ராத்திரில தூங்காம முடிச்ச நேரங்கன்ற இடத்துல எப்பவுமே உஷாரா இருக்கணும். உஷாரையா உஷாரு இல்லையா? தெளிவா இருங்க. ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ள இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் அப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு விரோதி இருக்கான், ஒரு எதிராளி இருக்கான், ஒரு எனிமி இருக்கான். ஸ்தோத்திரம். அதை மறந்துடாதீங்க. அவன் யாரு சொல்லுங்க? அவன் கோச்சிக்க மாட்டான். சத்தமா சொல்லுங்க. அவன் யாரு நமக்கு? ஆமா, எதிராளி. தேவ ராஜ்யத்துக்கு எதிராளி, பரிசுத்தத்திற்கு எதிராளி, கீழ்ப்படுதலுக்கு எதிராளி, உத்தமத்திற்கு எதிராளி, சத்தியத்துக்கு எதிராளி. ஆக உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் சிங்கம் போல் யார விழுங்கலாமோ என்று கேப் தேடி, வகை தேடி இல்லையா? சான்ஸ் பார்த்துட்டே இருக்கானாமா. வகை தேடி சுத்தி வர்றானாமா. உங்க வீட்டை சுத்தி, உங்க சிந்தனையை சுத்தி சுத்தி ஆமா வர்றான். அதனால தெளிவா இருக்கணுங்க, விழிப்பா இருங்க. ஆகவே இந்த 1 பேதுரு 2:4 என்ன வசிக்கிறோம்? மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. நல்ல கவனிங்க. 2 விசேஷித்த காரியம். மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இதுதான் முதற்பலனானவர் ஆண்டவராய் இயேசுவானவர். மரித்தோரை விட்டு முதற்பலனாக எழுந்தவர் இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்தமான அபிஷேகம் என்ன? மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட இந்த ஒரு மேன்மை கிடைத்ததோ அதே தான் அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் அதுதான்.
இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நியமிக்கப்பட்டதோ அதுதான் நமக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அவரை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அவர் அடிச்சுவடுகளை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, இயேசுவுக்கு ஃபாலோவர்ஸ் நம்ம எல்லாரும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஹீரோ, கதாநாயகன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா. சோ பரலோக நாயகன், உலக நாயகன், உங்களுக்கும் எனக்கும் நாயகனாயிருப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எது நியமிக்கப்பட்டதோ அதுதான் நமக்கும். மனுஷர்கள் நம்மை வெறுக்கும் போது, மனுஷர்கள் நம்மை தூஷிக்கும் போது, மனுஷர்கள் நம்மை தள்ளும் போது, மனுஷர்கள் நம்மை பரியாசம் பண்ணும் போது, மனுஷர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது, மனுஷர்கள் நம்மளை நிந்திக்கும் போது, மனுஷர்கள் நம்மை அவமானப்படுத்தும் போது, மனுஷர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கி ஆகாதவன் என்று நாம் தள்ளிவிடும் போது, நம்ம யாரை தான் நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்குது? நம்மை அழைத்தவரை, இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது அவருடைய நிலைமை என்ன? மனுஷரால் தள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. இது நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார் கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நல்ல கவனிங்க, மனுஷரையா தேவனையா? யாரை நாடுகிறேன்? யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷரையா தேவனையா? ஸ்தோத்திரம். சோ மனுஷர்களுக்கு பிரியமாய் நாம் நடப்பது ரொம்ப கஷ்டம். நீங்க எவ்வளவுதான் நேசிங்க, எவ்வளவுதான் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, எவ்வளவுதான் அவங்களை ப்ளீஸ் பண்ண பாருங்க, பிரியப்படுத்த பாருங்க, முடியாது. அதான் இங்க சொல்றாரு, நான் மனுஷரையா தேவனையா? யாரை நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இருந்தால் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. நான் மனுஷரை பிரியப்படுத்த போதித்தால், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக, மனுஷர் கொடுக்கிற பதவி, பணம், பட்டம், மனுஷர்கள் கொடுக்கிற சில வசதிகள், வாய்ப்புகள், மனுஷர்கள் கொடுக்கிற புகழாரங்கள், மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற புகழ்ச்சிகள், இன்னைக்கு உலகமே மனுஷரால் புகழப்படுவதற்காகத்தான் உலகமே ஏங்கிட்டு இருக்குது இல்லையா? உலகமே மனுஷர்கள் நம்மள புகழணும், மனுஷர்கள் நம்மள பார்க்கணும், மனுஷர்கள் நம்மள மெச்சிக்கணும், மனுஷர்கள் நம்மள ஆமா லைக் போடணும், மனுஷர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக மனுஷர்களை நாடி நாடி போதித்தா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இது நிறைய பேர் இதுல மிஸ் பண்றாங்க. நிறைய பேர் இந்த காரியத்துல மிஸ் ஆயிடுறாங்க, எஸ் ஆயிடுறாங்க, காணாம போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஆமா. சோ மனுஷரால், ஆமா, மனுஷர்களை பிரியப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். மனுஷர்களை பிரியப்படுத்த போதித்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கணும்னா மனுஷரால் தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, மனுஷரால் ஒதுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் நம்மள ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கலனாலும் சரி, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேவனுடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். அந்த ஸ்டாண்டர்டு என்ன? நாம் கிறிஸ்துவின் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்க கற்றுக்கணும். அப்ப கிறிஸ்துவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? மனுஷரால் தள்ளப்பட்டார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. 53வது ஏசாயா தரிசன புத்தகம் 53
5ல இருந்து அப்படியே படிங்களே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். ஆக்கினை அவர் மேல் வந்தது, அப்படி தழும்புகளால் நாம். ஆமா. சோ இயேசு கிறிஸ்துவின் நிலைமை என்ன? அடிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், மனுஷர்களால் தள்ளப்பட்டார், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், மறந்து விட வேண்டாம். நாம் யார்? தேவனால். இப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மனுஷர்கள் என்ன செய்வாங்க? நீங்க எவ்வளவுதான் தொங்கி தொங்கி நேசித்து நேசித்து தாழ்த்தி தாழ்த்தி போனாலும் அவங்க உங்களை தள்ளிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இதுதான் மனுஷனுடைய குணம். ஆகவேதான் இங்க கேட்கிறாரு, நான் மனுஷனையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடுகிறேன்? சோ கிறிஸ்துவையே நாம் நாடுகிறவளா இருக்க வேணும். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் இங்கே கடிந்து கொள்கிறதை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 16. பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடரலா இருக்கிறாய். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு ஏற்ற காரியங்கள் நிறைய இருக்குது உலகத்துல. தேவனுக்கு ஏற்ற காரியங்களும் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது, மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களும் நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது. நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். சோ நம்ம ஜட்ஜ் பண்ணணும், இது மனுஷனுக்கு ஏற்றவைதா, எனக்குள்ள வருகிற சிந்தனை இது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையா, இது தேவனுக்கு ஏற்ற சிந்தனையா அப்படின்னு வசனத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். நம்மளை நியாயம் தீர்க்கக்கூடியது தேவனுடைய வசனங்கள் தான். அல்லேலூயா. ஆகவே எப்போதுமே நாம் கர்த்தருடைய வசனத்தையே நாம் பார்த்து பார்த்து வளர வேண்டியவளா இருக்கிறோம். ஏனென்றால் அது தேவனுடையது. வேத புஸ்தகம் தேவனுடையது. தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 37:31 வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய, அந்த தேவன் அருளிய வேதம், பரிசுத்த வேதம், தேவன் அருளிய வேதம் என் கையில் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குது? அல்லேலூயா. இருதயமாகிய பலகையிலே இந்த வேதத்தை நாம் எழுதி கொள்ள வேணும். மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் வசனங்களை. வேதத்தை இருதயத்துல வச்சுக்கணும். சோ தேவன் அருளிய வேதம் எங்க இருக்கு? ஆமா. சோ இருதயத்துல தேவன் அருளிய வேதம் இருந்துச்சுன்னா 19:7 சங்கீதம் 19:7 என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை. அப்ப வேதம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்முடைய ஆத்மா என்ன ஆகும்? ஆமா, எப்பவுமே உயிர் உள்ளதா இருக்கும். உயிர் ஊட்ட நிறைந்ததா இருக்கும். உணர்வுள்ளதாகவே இருக்கும் நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மா பிழைத்து கொண்டே இருக்கும்.
நம்முடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்றாரு 2 யோவான் 2வது வசனத்துல, 2 யோவான் 2வது வசனத்துல என்ன? உன் ஆத்மா வாழ்ந்து, பிரியமானவனே, உன் ஆத்மா வேத வசனத்தினாலே வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சீக்ரெட் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிற ரகசியம் என்ன? நீ எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணுமா? உன் ஆத்மா வாழணும். அல்லேலூயா. உன் ஆத்மா வாழணுமா? உன் ஆத்மாவுல வேதம் இருக்கணும். வேதம் இருந்ததுன்னா உன் ஆத்மா வாழ்ந்துரும். பழிச்சுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்மா நல்லா வாழ்ந்து இருக்கணும்னா வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை ஆத்மாவில வச்சுக்கணும். அப்ப ஆத்மா பழைக்கும். ஆத்மா பழிச்சிருச்சுன்னா எல்லாவற்றிலையும் வாழ்ந்து எல்லாத்திலும் சுகமா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதிலும் கிடைக்கும், நீங்க வேண்டிக் கொள்ளாததும் கிடைக்கும். ஆமே. நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னாலுமே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? நம்முடைய ஆத்மாவில் என்ன இருக்குது? ஆத்மா உயிர் இருக்குது. எப்படி உயிர் இருக்குது? வேதம். நம்முடைய ஆத்மா வேதத்தினாலே இணைந்திருக்கு. அப்ப இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அப்ப வாயில வந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எதுவாதான் இருக்கணும்? வசனமா தான் இருக்கும். வசனம் வந்தா கூட சரி, நீங்க வசனத்தை பேசி பாருங்க, வசனம் ஓடிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப வசனமே வசனமாயிடும். அண்டா நம்ம எவ்வளவுதான் வசனத்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் கவலையை கொடுத்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாலும், அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் வசனமா வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஆக கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம். ஆமா. டெய்லி ஒரு 4 வசனம், ஒரு 5 வசனம்னாச்சும், அட்லீஸ்ட் ஒரு வசனம்னாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அல்லேலூயா. செய்வீங்களா? ஆமென். ஆக மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றவர்களையே நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேணும். நம்முடைய ஆத்மாவை பழகி கொள்ள வேணும், நம்முடைய சிந்தனைய பழகி கொள்ள வேணும். அல்லேலூயா. பழகலாம் வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. எப்படி பழகணும்? கர்த்தருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்க பழகணும். ஸ்தோத்திரம். அப்படியே அந்த பழக்கத்துல வந்துட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவனால் பிறந்தவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன். சோ உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். சோ நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. எதை ஜெயிக்க போகிறோம் சொல்லுங்க? உலகத்தை, பாவத்தை, மாம்சத்தை, பிசாச. அல்லேலூயா. சோ நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் தானே? ஜெயிக்க பிறந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு ஜெயித்தாரா உலகத்தை? நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னாரு. அப்ப இயேசுவை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா. சோ உலகத்துக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:4 இருந்து. விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும். பாருங்க, ஜீவனுள்ள கல்லு யாரு? இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள கல்லு யாரு? இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள கற்கள் யாரு? சொல்லுங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லு, நீங்களும் நானும் யாரு? ஜீவனுள்ள கற்கள். அப்ப இயேசு கல்லுன்னா நம்மளும் கல்லா தான் இருக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடி தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் அந்த மூளைக்கல்லாகிய ஜீவனுள்ள கல்லின் மேல், அது சாதாரண கல்லு அல்ல, அது விலையேற பெற்ற கல்லு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். சோ இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு, அது ஜீவனுள்ள கல்லு, அது விலையேற பெற்ற கல்லு. அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் என்ன செய்யறது இல்ல? என்ன செய்யறது இல்ல? சத்தமா சொல்ல, என்ன செய்யறது இல்ல? படிப்பே இல்லாம இருக்கலாம், அவன் வெட்கப்படுறது இல்ல. பணமே இல்லாம இருக்கலாம், அவன் வெட்கப்படுறது இல்ல. அல்லேலூயா. பெரிய ஞானவனா இல்லாம இருக்கலாம், அவன் வெட்கப்படுறது இல்ல. ஏன்னா அவன் யாரை விசுவாசிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. விலையேற பெற்ற கல்லின் மேல் அவன் விசுவாசமா இருக்கிறான். ஜீவனுள்ள கல்லின் மேல் அவன் விசுவாசமா இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல் எப்படிப்பட்டது? மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஏசாயா தரிசன புத்தகம், இதே வசனத்தை எழுதுற வாசிங்க. ஏசாயா தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபார கல்லு, ஜீவனுள்ள கல்லு, விலையேற பெற்ற கல்லு. ஸ்தோத்திரம். இது மூளை கல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே அஸ்திபார கல்லு அப்படின்னு இங்க இயேசுவை பற்றி சொல்ல தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை போல மாற வேண்டுமா? அதற்காகத்தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். மனுஷரால் தள்ளப்பட்டு, இல்லையா, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு, பாடுபட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, இல்லையா, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டு, கிறிஸ்து விலையேற பெற்ற கல்லாயினும் நமக்காக மாறி போனார். ஆமென். அந்த கல்லு சாதாரண கல்லு இல்ல. ஸ்தோத்திரம். பரீட்சிக்கப்பட்ட கல்லு. என்ன கல்லு? பாருங்க, அஸ்திபார சீயோனில ஒரு கல்லு வைக்கிறேன். அது 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 பரீட்சிக்கப்பட்டதுன்னா என்னங்க? சோதிக்கப்பட்டது, பரீட்சை பார்க்கப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். ஒரு தங்கத்தை டெஸ்ட் பண்ணா எதுல போட்டு பார்ப்பாங்க? அக்னியில போட்டு பார்ப்பாங்க, இல்ல உரசி பார்ப்பாங்க, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் விளையாட பெற்றவர்கள் தானே. நம்மள வரிசை பார்க்கலாமா? சொல்லுங்க. உங்க விசுவாசத்தை வரிசை பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கலாமா? அதுக்கு ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுப்போமா? அல்லேலூயா. ஆகவே சொன்னாரு, சோதனைக்கு
உட்படாமல் விழித்திருந்த. அப்ப ஜபம் பண்றவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ரொம்பவா சோதிக்க மாட்டாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோ சோதனைக்கு உட்படாமல் நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்த ஜபம் பண்ணுங்க. அப்ப விழித்திருந்து ஜபம் பண்ண, ஜபம் பண்ணும்போது சோதனைக்கு தப்பிச்சுக்குவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சோ இது சோதிக்கப்பட்ட கல்லு, இயேசுவாகிய கல்லு. நீங்களே நானும் சோதனை கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கணும், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த சோதனை மத்தியிலேயும் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஏன்னா நம்ம வெளியேறப்பட்ட கல்லு, மூளை கல்லு இல்லையா? சங்கீதம் 118 சங்கீதம் 118 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் பாருங்க, வீடு கட்டுறதுக்கு தான் கல்லுக்குள்ள கொண்டாந்து இறங்கி இருக்கிறோம். அதுல ஒரு கல்லு இது சரியாவே இல்லன்னு தூக்கி தூரம் போட்டாங்களாமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு பழிய சொல்லி தூக்கி தூரம் போட்டுறாங்க, ஏதோ ஒரு சாக்கு சொல்லி தூக்கி தூரம் போட்டுறாங்க. நம்மள அலட்சியம் பண்றாங்க, நம்மள அசட்டை பண்றாங்க, நம்மள நிராகரிக்கிறாங்க, நம்மள தூக்கி தூரம் போட்டுறாங்களாமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நடக்கிறது என்ன? ஆகாது என்று தள்ளின கல்லே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மூளைக்கு அதுதாங்க தலைக்கல்லு. அல்லேலூயா. சோ தள்ளப்பட்ட கல்லு இப்ப தலைக்கல்லா மாறிடுச்சு. ஆமென். தலைக்கல்லுனா என்ன? முதற் பேரான கல்லு. அல்லேலூயா. சிரேஷ்ட புத்திரன். ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி இருந்த நம்மளை எப்படி மாத்துறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல நம்மை மாற்றுகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இதையே இந்த வசனத்தையே இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரத்துல 42வது வசனத்தை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. 21:42 நோக்கி கல்லே மூளைக்கு. ஆண்டவர் இந்த சங்கீதக்காரர் தாவீது சொன்ன அதே வார்த்தையை எடுத்து இவரு அங்கீகரிக்கிறாரு, மறுபடியும் எடுத்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரிதான் என்ன எல்லாரும் தள்ளிடுவாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து தான் ஆமா ஆமா சபைக்கு அஸ்திபாரமாக, மூளைக்கு தலைக்கல்லாக. அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபார கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேலேதான் நீங்கள நானும் கட்டப்பட வேணும். ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 2 பேர் வீடு கட்டுறாங்களாமா. 46வது வசனத்துல இருந்து படிங்க பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ல இருந்து. அது கொஞ்சம் முன்னாலமா 44 வாசிங்க. அதுக்கு 45 இல்லம்மா, 6ஆம் அதிகாரம் தானே. 6 46ல இருந்து 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்க என்னப்பா என்ன நடந்துச்சு? என்ன ஆண்டவர் ஆண்டவர் கூப்பிடுறீங்க, என்ன கத்தான்னு கூப்பிடுறீங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி அப்ப என் வேதத்தின்படி நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்கன்றாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை தான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. பாருங்க, ஓசியா இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம், ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. ஓசியா, the book of ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
என் வேதத்தை மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். வாசிங்க, பைபிள் பரட்டுங்க. 8:12 மகத்துவங்களை இந்த ஜனத்துக்கு நான் எழுதி கொடுத்தேன். அது எங்களுக்கு இல்லைங்க, அது அவங்களுக்கு அப்படின்னு அந்நிய காரியமாக பைபிளே தொடுறது இல்ல. டெய்லி பைபிள் படிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் எழுதி என் கையில, நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துட்டாராமா. நம்ம என்ன செய்யறது இல்ல, அத ஆராய்ச்சி பண்றது இல்ல, அத தலைக்கல்லா எண்ணுவதில்லை, அத மூளைக்கல்லா எண்ணுவதில்லை, அதை நம்ம தள்ளி விடுறோம். ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தை நம்ம வாசிக்கணும், நேசிக்கணும், வேதத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் சொல்றாரு. என்ன ஆண்டவர் சொல்றீங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு, என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அப்போ வேதத்தை வாசித்து, வேதத்தை கேட்டு, வேதத்தின்படி நாம் நடக்கும் போது நம்ம யாருக்கு ஒப்பா இருக்கிறோமா? வாசிங்க. பாறையிலே ஆழமாய் தோண்டி, கண்மலையிலே ஆழமாய் தோண்டி, அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். வேதத்தின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை நாம் கட்டுகிறதா இருப்போம். ஆத்மீக வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டுகிறவளா இருக்கணும். எதன் மேல? வசனத்தின் மேலே, வேதத்தின் மேலே நாம் கட்டுகிறவளா இருக்க வேணும். வாசிங்க. வெள்ளம் வருகிறது, மோதியும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. பெருவெள்ளம் வரப்போகிறது. ஒரு பெரிய யுத்தத்துக்கு நம்ம தேசம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள, மற்றவர்களை அழிக்க எல்லா வல்லரசு நாடுகளும் ஏவுகணைகளை சோதனை செய்து கொண்டு வருகிறது. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவும் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆமா, என்னென்னவோ பிளைட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, இறக்குமதி பண்றாங்க. எத்தனை விதவிதமான துப்பாக்கிகளை இறக்குமதி செய்யறாங்க, விதவிதமான அணுகுண்டுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்து 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 வச்சிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு சேர்த்து வைக்க போறாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு யுத்தம் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது. ஆமா, பறந்து பறந்து வந்து அடிக்க போகுது. சோத்திரம். இவங்களாம் அடிப்பாங்க, அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா? கை கட்டிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்ல, அவங்களா அடிக்க போறாங்க. அது எங்கெங்க வந்து யார் யார் மேல ஊழப்பதுன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் வருது, ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்குது. பெருவெள்ளம் வந்து நீரோட்டத்து மேல் மோதியும் உங்களை என்னையும் அதை அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம மரணத்துக்கு பயப்படுவது அல்ல. அல்லேலூயா. அந்த கண்மலை யாரு? அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. இயேசுவின் மேலே நாம் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அஸ்திபாரம் என்ன? மரித்தோரின் உயிர் தெழுதல். அல்லேலூயா. மரித்தாலும் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் முடிச்சிடறேன். கர்த்தருடைய பந்தி இருக்குது, சீக்கிரமா முடிச்சிடறேன். 26ஆமா? பிதாவானவர் தம்மிலே தாமே ஜீவன் உள்ளவராய் இருப்பது போல குமாரனும் தம்மிலே தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமென். அப்போ யாருக்குள்ள உள்ளுக்குள்ள இயேசு
வாழ்கிறாரோ, இயேசு இருக்கிறாரோ, அவர்கள் தம்மிலே தாமே ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு தம்மிலே தாமே ஜீவனுள்ளவராய் இருப்பது போல இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தம்மிலே தாமே ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், இங்க சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் என்னை புசிக்கிறவன் என்னை புசிக்கிறவன் இயேசுவாலே பிழைப்பான். ஆமென். அப்ப இயேசுவை புசிக்கிறவன் இயேசுவாலே பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை புசிக்கிறவன் இயேசுவாலே பிழைப்பான். என்ன ஒரு அருமையான வார்த்தையை பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். அதனுடைய இயேசுவை நாம் புசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சாகாமல் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் சாக மாட்டான். சாவே வந்தாலும் அது அவனுக்கு விலகி ஓடும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அற்பமான இந்த சரீரம், பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சோ நம் கூடு விட்டு கூடு மாற போகிறோம். இன்னொரு மகிமையான சரீரத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். அதுக்குள்ளே நாம் குடிபெயர போகிறோம். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறவன் தான் அதுக்குள்ளே போக முடியும். இயேசு கிறிஸ்துவை புசிக்காதவன் போக முடியாது. ஆகவே தான் நீங்க இயேசு திட்டமாய் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா. ஆமென். அவரை புசிக்கிறவன் சாக மாட்டான். அவரை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாசத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போமாக. அல்லேலூயா. விசுவாசிப்போமா? ஆமென். சோ மனுஷனுக்கு ஏற்றவர்களை நாம் சிந்திக்க கூடாது, தேவனுக்கு ஏற்றவர்களை நாம் சிந்திக்க பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு மெய்யான போஜனம், எனக்கு மெய்யான பானம் சொன்னாரு. மெய்யான போஜனம், மெய்யான பானம் எது? இன்றைக்கு நாம் புசிக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய பந்திக்கு நேரா போகலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. மேலும் 1 கொரிந்தியர் தானே? 11மா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். எதை? கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை இப்பொழுது நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்றார். இந்த கர்த்தருடைய பந்தி வந்து கர்த்தரால் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இதை நீங்க செய்யுங்க அப்படி சொல்லி கர்த்தரால் ஒப்புவிக்கப்பட்டது. இப்போ அவரால் ஒப்புவிக்கப்பட்டதை நான் பெற்று உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேணும். சரியா? அப்படியே கை மாறுது. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலே இருந்து வந்தது இப்ப நம்ம கர்த்தருக்கென்று செய்கிறோம். ஆமென். ஒப்புவிக்கப்பட்டது நான் உங்களுக்கு பெற்றுக்கொண்டேன். இயேசு அன்று அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள். சரீரமா இருக்குது. என்னை நினைவு கூறும்படி கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை நினைத்து 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 யோசித்து சிந்தித்து, ஏன்னா அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, மனுஷரால் தள்ளப்பட்டது. இன்னைக்கு நாம் செய்கிற இந்த காரியம் மனுஷரால் தள்ளப்பட்ட காரியம். நிறைய பேர் இது உணர்வோடு செய்யறது கிடையாது, பாரம்பரியமா சடங்காச்சாரமா செய்துட்டு இருக்காங்க. இல்ல, இப்போ உணர்வு பூர்வமாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சோ என்ன நினைவு கூறும்படி இது செய்யுங்கள். பின்பு எடுத்து இது என்ன ரத்தம்? புதிய புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன? அக்ரிமெண்ட் வித் காட், பாண்ட் வித் காட். தெய்வத்தோடு நம்ம பாண்ட் பண்ணிக்கிறோம், பாண்ட் போட்டுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், நித்திய உடன்படிக்கை, ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. இதை அசட்டை பண்ண முடியுமா? சொல்லுங்க. ரத்தத்தினாலான உடன்படிக்கை யாராவது அசட்டை பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அது என்ன உடன்படிக்கை? ரத்தத்தினாலான உடன்படிக்கைங்க. ஸ்தோத்திரம். பின்னி பிணைந்து கட்டப்பட்டது அது உடன்படிக்கை. ரத்தத்தினாலான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நாம் மீறவே முடியாது, இந்த உடன்படிக்கையை நம்ம அசட்டை பண்ண முடியாது, இந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் வழுக்கி விழுந்து போக முடியாது. அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ரத்தத்தினாலான உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கையில நான் உண்மையா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தால் சம்பாதித்த சபைக்காக ஆண்டவர் சிந்தின ரத்தம் இது. நமக்கு பங்கு உண்டா இல்லையா? சொல்லுங்க. பங்கு உண்டா இல்லையா? ஆமா, நமக்கு பங்கு. அந்த பங்கு உண்டு என்பதை காண்பதற்காகத்தான் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம பங்கு போட்டுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கிடுறோம். அது ஒரே சரீரம், ஒரே ரத்தம். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த ஒரே ரத்தத்தையும் ஒரே மாம்சத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா, நம்ம எல்லாரும் தனித்தனியா? சொல்லுங்க. ஒரே பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம், ஒரே ரத்தத்தை நாம் குடிக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒண்ணுதானே? நமக்கு இல்லை ஆண் என்றும் இல்ல, உயர்ந்தவன் என்றும் இல்ல, ஏழை என்றும் இல்ல, நமக்குள்ளே எந்த ஜாதி இல்ல, எந்த பிரிவினைகளும் இல்ல. நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் தான் நமக்கு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு அடையாளம். அதுக்கு பேர் தான் கம்யூனியன் சொல்றோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. அது வாசம் முடிச்சிருங்க. ஆகையால் புசித்து போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க அபாத்திரமாய் புசித்து பண்ணுகிறானோ குறித்து இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து. பாருங்க எவ்வளவு வசனம். இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளே வரும்போது நம்மளை ப்ரிப்பேர் பண்றார். நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ளணுமா, நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளணுமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணுமா, நம்மை நாமே
குத்தி எடுத்து கிளறி சோதித்து ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியமில்லாதது எது அப்படின்னு நம்மை நாமே ஒரு அலசி பார்த்துட்டு அதுல நம்ம என்ன செய்யணுமா, பங்கெடுக்கணுமா. அல்லேலூயா. இது எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. சோதித்து பார்த்து அறிந்து அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஏன் அப்படின்னா அபாத்திரம்னா தகுதி இல்லாம நம்மை நாம சோதிக்காம நம்மை நாம ஆராயாம நிதானிக்காம நம்மை நாம உணராம ஏனோ எதுக்கோ எப்படியோ எல்லாரும் எடுக்கிறாங்க நம்மளும் அப்படின்னு எடுக்காம நம்மை நாமே சோதிச்சு ஆராய்ந்து நிதானித்து பார்த்து ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், என்னை மன்னியும், அறிந்து அறியாமலோ தெரியாமலோ என் வாழ்க்கையில தவறுவிக்க என்னை மன்னிச்சுக்கப்பா, இந்த பாத்திரத்துல பானம் பண்ணி எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மன்னிக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம மேல இரக்கம் வைக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நிறைய பேருக்கு நிறைய சபைகள்ல நிறைய இடத்துல சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அல்லேலூயா. ஆமென். கீழே வாசிங்க.